தொடர் விடுமுறையால் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பகவத் சிங் வழங்க கேட்கலாம். பகவத் சிங், வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எவ்வாறாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு ஒன்று. இங்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் விடுமுறை தினங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாகிவிட்டது. அதேபோல் நேற்று முதல் வரும் திங்கள் வரை 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சனிக்கிழமை தினமான நேற்று குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏற்காட்டுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய ஏற்காடு அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம் மற்றும் தாவரவியல் பூங்கா போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஏற்காடு வரும் சுற்றுலா பயணிகள் விரும்பி செல்லும் ஏற்காடு படகு இல்லத்தில் நேற்று காலை முதல் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் சென்ற நிலையில் இன்று காலை முதலே அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். இதனால் படகு சவாரி செய்ய ஆர்வத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசல் காரணமாக நீண்ட வரிசையில் நின்று சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி சென்று மகிழ்ந்தனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பகவத் சிங். நானும் அவனும் உட்கார மாட்டோம். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், பொதுவாகவே உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்படும். தற்போதைய நிலவரம் என்ன? ராஜலட்சுமி, மலைவு மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும். குறிப்பாக சுற்றுலா நகரம் என்று அழைக்கக்கூடிய உதகை நகரில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை மற்றும் பக்ரீத் விடுமுறை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே காணப்பட்டது. மேலும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உதகை நகரில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலே அவ்வப்போது வந்துட்டு காவல்துறையினர் இது பண்ணிட்டு வராங்க. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். And Hennes, Abhishek.